ஹாய்ங்க. ஸோ நான் யார் அப்படின்னா ஃபைசான். யூடியூப்பில் என்ன நிறைய பேர் புதுசாக பார்ப்பீங்க. புதுசாக பார்த்தோன்னே யாரா இவன் புதுசாக கிளம்பி வந்துடுறாங்க நிறைய பேர் நினைக்கலாம். அப்படியா நினைக்காதீங்க, வாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நானே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொன்னால் கண்டிப்பாக மொக்கையாக தான் இருக்கும்னு நானும் நினைக்கிறேன். ஸோ என்ன கதை, இது என்ன வீடியோ அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் vlog பண்ணுற வீடியோ. என்ன vlog அப்படின்னா வந்து எங்கள் காலேஜில் ஐவி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ என்னோட கடைசி ஐவியாக இது இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து இதே ஒரு vlog எடுத்துடலாம். என்னோட ஃபர்ஸ்ட் vlog-ஆக இருக்கும். நான் யூடியூப்ல இதுக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோ போட்டிருக்கேன். பட் இதான் வந்து vlog பண்ணுற வீடியோ. ஸோ இந்த vlogல என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா வந்து ஐவி போகிறது, இப்போ இங்கேருந்து பேக் பண்ணி நான் கிளம்பி அங்கே ஐவிக்கு பஸ் ஏறி அங்கே என்னென்ன கூத்தை பண்ணுறோம் அப்படின்றத பார்த்து அங்கே போய் எதெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம், கம்பெனி போகிறோமா இல்லையா அப்படின்றத வரைக்கும் எல்லாத்தையும் காட்ட போகிறேன். எல்லாம் ஃபன்னாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாங்க. ஸோ பேக் பண்ணுறப்ப அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ட்ரெஸ்லாம் எல்லாமே எடுத்தாச்சு. ஆனால் வந்து என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா மொத்தமே களைச்சி போட்டேன். அது எல்லாத்தையும் இப்போ வந்து சரி பண்ணணும். அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். பேசிட்டே சரி பண்ணலாம். என்னோட பெட்டு இப்படி தான் இப்போதைக்கு இருக்குது. இது மொத்தமாக சரி பண்ணணும். எப்படி இதை சரி பண்ண போகிறேன், எவ்வளோ நேரம் இதுக்கு ஆக போகுதுன்னு தான் எனக்கு தெரில. ட்ரெஸ் எல்லாத்தையும் மொத்தமாக கழிச்சு போட்டேன். இப்போதைக்கு இந்த பேண்ட்லாம் எடுத்திருக்கேன். இந்த க்ரீன் கலர் பேண்ட் எடுத்திருக்கேன் நாளைக்கு போட்டு போகிறதுக்கு. ஆனால் எனக்கு முழுசாக மனசு இல்லைங்க இந்த பேண்ட்டு போட்டுன்னு சுற்றுறதுக்கு. ஆனால் வந்து வேறு வழி இல்லாத காரணத்தால் இந்த க்ரீன் கலர் பேண்ட்டை ரூடி எடுத்தேன். இது எங்கே வைக்கிறதுன்னு தெரில, ஏன்னா மொத்தமாக வந்து கலைஞ்சிருக்கு. ஸோ ஓகே, நம்ம ஒரு ட்ரெஸ்ஸாக வந்து கீழே அடிக்கிடலாம். நம்ம அம்மாவுக்கு வந்து அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் அவங்க அடுக்கி வைக்கிறதுக்கு. இப்போ வந்து ஒரு குட்டி ஹெல்ப் மாதிரி பண்ணி வச்சுருவோம் டக்கு டக்குன்னு. இத்தனை ட்ரெஸ் இருக்குங்க. இத்தனை ட்ரெஸ் இருந்துமே வந்து போட்டுட்டு போகிறது அப்படின்றது ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. அதான் இன்னும் கொஞ்சம் காண்டாக இருக்குது எனக்கு. இவ்வளோ ட்ரெஸ் இருந்துமே எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் காண்டாகுது. ஹூடி தான் எடுத்திருக்கேன். இந்த பிளாக் கலர் ஹூடி ப்ளஸ் அந்த க்ரீன் இது பேண்ட்டு. ஸோ இதான் போட்டு சுற்ற போகிறோம். எப்படி இருக்குது என்ன இருக்குன்னா எனக்கும் தெரில. கேவலமாக தான் இருக்கும் எனக்கும் தோணுது. வேறு வழி இல்லைங்க. எனக்கே ரொம்ப கடுப்பாக இருக்குது. இந்த ஐவி இதுக்கு தாங்க எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. இந்த ஐவி போகிறதுலாம் வந்து ரொம்ப கடுப்புங்க. நம்மக்கிட்ட வந்து சரியான காஸ்டியூம் இருக்காது. நம்மக்கிட்ட இருக்க காஸ்டியூம் வந்து ஐவிக்கு செட் ஆகாது. அது ஒரு மாதிரி வைபாக இருக்காது. என்னங்க இது ஒரே தொல்லைங்க இந்த ஐவியும். கடுப்பாக இருக்கு, யோசித்தாலே கடுப்பாகுது எனக்கு. பேசாமல் இந்த ஆர்சிபி டிஷர்ட் எடுத்துன்னு போயிடலாமா? யாரும் ஒரு பிக்கஸ்ட் ஆர்சிபி ஃபேன். அதனால் வந்து இந்த ஆர்சிபி டிஷர்ட் எடுத்துன்னு போயிடலாமா பாருங்கள். பேசாமல் இதை எடுத்துன்னு போயிடலான்ற நான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசாமல் எடுத்துன்னு போயிடலாம். இதை ஆல்டர்னேட்டிவாக பேசாமல் இதை எடுத்துன்னு போயிடுவோமா அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்ருக்கேன். இந்த ஒரு ட்ராக் பேண்ட்டும் இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து மனசே கேட்கலங்க. எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் பெருசாக கிடையாதா? அதுதான் இன்னும் கொஞ்சம் கடுப்பாகுது. நமக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் இல்லை. நமக்கு என்ன தான் அறிவு இருக்குதுன்னு எனக்கும் தெரிலங்க. இந்த மாதிரி எத்தனை பேருங்க சுற்றுறீங்க? நமக்கு என்ன அறிவு இருக்குன்னு தெரியாமையே வந்து எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டு சுற்றிட்டு இருப்போம். ஆனால் அறிவு இருக்கும், எங்கேயோ ஒரு வாரத்தில் கிடக்கும். அது எங்கே இருக்குன்னு தெரில. இப்போ எல்லாமே வந்து எங்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறதாலுமே என்னோட புலம்பல் தான் கேட்டுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. இதெல்லாம் எத்தனை பேர் பார்ப்பீங்க, எத்தனை பேர் பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரில. பார்க்குறவங்களுக்கு என் புலம்பல் புரியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆமாம், ஆனால் எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்கிட்ட மாட்டிட்டு. ஸோ டைம் வேறு இல்லைங்க. 8:30 மணிக்கு கிளம்பணும் இங்கேருந்து. கரெக்டாக 8:30 மணிக்கு பஸ் ஏறுறதா வந்து நம்மளை கரெக்டாக வந்து அங்கே ரீச் ஆக முடியும். அவ்வளோதாங்க, எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிட்டேன். நம்மளோட பேக்கில் எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம கிளம்புறது மட்டும்தான். ஸோ கிளம்பிட்டா அப்படின்னா நம்மளோட வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு. பேக் எல்லாமே எடுத்து பேக் பண்ணிட்டேன். வெறும் அந்த ஜிப்பை போட்டு பேக்கை க்ளோஸ் பண்ணுறது மட்டும்தாங்க. வேறு எந்த வேலையும் இல்லை. இப்போது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் நிம்மதியாக ஃப்ரீயாக காரலாம்னு நினைக்கிறேன். முதுகுலாம் செம்மையாக வலிக்குது. ஃபாஸ்டிங் வேறு. ஃபாஸ்டிங் ஓப்பன் பண்ணுறது, ஃபாஸ்டிங் என்ன பண்ணுவோம் அப்படின்ற நிறைய டவுட்ஸ் யாருக்குனா இருந்துச்சு அப்படின்னா வந்து அதை பற்றி எதனா உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்குன்னு ஒரு தனி மீடியா வந்து மேக் பண்ணி போடுறேன். ஓகே. A few moments later. இருந்து கிளம்பியாச்சு. என் தம்பி தான் இப்போ கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு இருக்கான். அவ்வளோதான் வந்து. ஆனால் என்னன்னா ஒரு விஷயத்த மறந்து போயிட்டேன். அதனால் திருப்பி அதை வீட்டுக்கு போயிட்டு அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட வேண்டியது தான். தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரில. வீடியோ எடுக்க போகிறேன். பஸ் ஸ்டாண்டில் ஒரு பப்ளிக் பிளேஸில் வந்து ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுக்க போகிறேன். அதனால் வந்து எனக்கே ரொம்ப ஷையாக இருக்குது. எல்லோரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்கன்னு எனக்கு தோணுது. நாங்கள் வேறு கரெக்டாக எடுக்கிறேன், நான் கரெக்டாக பிடிக்கிறேன். நான் ஃபோனை எதுவுமே எனக்கு புரியல. நானே ஃபோனை பார்க்காம தான் பேசிகிட்டு இருக்கேன் பாதி நேரம். சரிட்டு அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன். 1 hour later. உக்காந்துட்டேன். ஆனால் பக்குன்னு எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க வீடியோ எடுத்தா அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் வீடியோ எடுத்துட்டு தான் இருக்கேன், பேசிட்டு தான் இருக்கேன். இப்போயே ஒரு அண்ணா வந்து மைக்கை போட்டுட்டு இருக்கிறதால வந்து என்னடா பண்ணுறான் இவன் ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் பார்த்தாரு. ஏன்னா வந்து நான் வந்து இருக்கிறது குட்டி ஊருங்க, வேலூரில் இருக்கிற ஒரு குட்டி ஊர். அதெல்லாம் நான் வந்து பயமாக இருக்கு. என்னடா இது அப்படின்ற மாதிரி பயமாக இருக்குது. பார்ப்போம்.
ரவுண்டாக வந்தாச்சு. ஆனால் என்ன ஒரு சம்பவம் அப்படின்னா காலேஜ்லேருந்து இன்னும் பஸ்ஸு கிளம்பலை. என்னடா இங்கே எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாங்க வெளியே நிற்கிறதுக்கு பதிலாக ஒரு ஹோட்டலில் கம்முன்னு வந்து உக்காந்துப்போம் அப்படின்ட்டு கம்முன்னு வந்து உக்காந்துட்டோங்க. இங்கே ஒருத்தன் சாப்பிட்டுக்கிறான், அவனை காட்டுறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ தான் வந்து வாய்ஸ் அவுட்லாம் போட்டுட்ருக்கானுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்க, இங்கே வந்து நில்லுங்க அப்படின்ட்டு. கிளம்பிட்டானுங்களான்னு தெரில. ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டுறானுங்க. இதுக்கு நேரம் காலேஜ் ஆண்டியே போயிட்டு இருக்கலாம் போல. ஏன்டா நீ குருன்னு இருக்காதுடா, சிரி நல்லா சிரி நார்மலா. அதுல என்னடா அசிங்கமா இருக்கு. நேரம் கழிச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு வந்து பஸ் வந்துருச்சு அப்படின்றானுங்க, கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறானுங்க. ஸோ அதனால் வந்து எங்கள் மேடமும் இங்கே வந்துட்டதால் அங்கே போயிட்டு மேடம் கூட பேசிவிட்டு ஸ்டாப்பிங்கில் போய் நின்றுட்டு பஸ் ஏறின உடனே எல்லாருக்கும் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மஜா பண்ணுறோம், ஜாலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கள் இப்படிதான் வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் எப்படி போகும்னு தெரியல. நான் வீடியோஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆட் பண்றேன். ஓகே.